தங்கி இருத்தல். தங்கி இருத்தல் எங்கு நடக்கிறது? அவரவர் இருப்பிடத்தில் இருக்கின்றது. இருப்பிடம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவை அவனுக்கு பூர்த்தியாகின்ற பொழுது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான். பொதுவாகவே தங்கி இருத்தல், நான் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறேன் என்று கேட்டால் அது யாருக்காக? அது எனது சொந்த தேவைக்காக. நான் அங்கு தங்கி இருந்து வேலையும் செய்யலாம், அல்லது எனது படிப்பையும் மேற்கொள்ளலாம், அல்லது வேறு ஏதாவது காரியங்களையும் செய்யலாம். ஆக தங்கியிருத்தல் என்பது ஒரு தனி மனிதனின் காரியம் சார்ந்தது. அதுவே தங்கியிருத்தல் என்பது பிறருக்காக என்று வந்தால் அது பிறர் நலம் சார்ந்தது. அப்படித்தான் பவுலும் அவரோடு இருந்த சீடர்களும் இன்று அந்தியோக்கியா நகரில் தங்கி இருக்கிறார்கள். எதற்காக தங்கி இருக்கிறார்கள்? தங்களது சொந்த தேவைக்காக தங்கியிருக்கவில்லை. கடவுளது நற்செய்தியை அறிவிப்பதற்காகவும் விசுவாசிகளுக்காகவும் அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் சொந்த தேவைக்காக என்ற ஒரு பேச்சே அங்கு இல்லை. இருவருக்காக, கடவுள் மற்றும் மற்ற மனிதர்களின் விசுவாசத்திற்காக அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இது எப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியம் தெரியுமா? எனக்காக இல்லாமல் பிறருக்காக ஒரு இடத்தில் தங்கியிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வை குறிக்கின்றது. பலவற்றை இழந்துதான் நான் ஒரு இடத்தில் தங்கியிருக்கின்றேன். யாருக்காக? பிறருக்காக. இது பிறர் அன்பை எடுத்து காட்டுகின்றது. புனித ஜான் மரிய வியானி, குருக்களின் பாதுகாவலர், அவரை எடுத்துக் கொள்ளுங்களேன். அவர் ஆர்ஸ் என்ற நகரிலே எதுவுமே இல்லாத ஒரு மிகச்சிறிய கிராமத்தில் தான் பணியமர்த்தப்பட்டார். ஆனாலும் கூட அங்கு சாப்பாடு இருக்கிறதா இல்லையா, குளிர் போன்றவற்றை எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே பங்கு குருவாக தங்கியிருந்தார். யாருக்காக? அங்கு இருந்த ஒழுக்கமில்லாத மக்களை திருத்த வேண்டும், அவர்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு காரியத்தை செய்வதற்காக பங்கு குருவாக தன் வாழ்நாளின் முடிவு வரை அந்த இடத்திலேயே தங்கியிருந்தார். அதற்கு ஏற்ற பலனும் கிடைத்தது. அன்பார்ந்தவர்களே, நாமும் நமது குடும்பத்தில் தங்கி இருக்கின்றோமா? எவ்வளவு மணி நேரம் நமது குடும்பத்தோடு தங்கி இருந்து அவர்களுக்காக செலவழிக்கின்றோம் என்று யோசித்து பார்க்குமாறு இன்று பவுலும் அவரது சீடர்களும் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்கள்.